வணக்கம். சிஎஸ்ஐஆர் சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி டெக்னீஷியன் அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பிரீஃபா சொல்லிடுறேன். இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து 20th January 2024. நோட்டிஃபிகேஷனுக்கான வேகன்சி வந்து என்ன 40 கொடுத்துருக்காங்க. பே சேலரி வந்து என்ன 36 இருக்கும். அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் யூஆர் கேட்டகரிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க, ஓபிசியா இருந்தீங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்கீங்கன்னா நம்மளுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து என்ன கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெக்னீஷியன் 1 அனிமல் ஹவுஸுக்கு வந்து என்னன்னா நீங்க எஸ்எஸ்எல்சி 10th வந்து என்ன பாஸ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லையா 3 years வந்து என்னன்னா அதோட பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கான ஒர்க் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். சரியா, அடுத்து கேண்டீனுக்கு வந்து என்னன்னா அதே இது வந்து 10th முடிச்சிருக்கலாம். பிளஸ் வந்து என்ன உங்களுக்கு 2 வருஷம் வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. இப்ப அதே டெக்னீஷியன் 1 இன்னும் ஹஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து 2 போஸ்ட் இருக்கு. இதுலயுமே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து என்னன்னா நீங்க 10th வந்து 55% வந்து மார்க் எடுத்துருக்கணும். சரியா, அடுத்து பார்மசிஸ்ட்ல வந்து என்னன்னா அதே 10th முடிச்சிருக்கணும். பிளஸ் வந்து 2 years வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன கிளைம் பண்றாங்க. அடுத்து எல்டிஎஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க 10th முடிச்சு பிளஸ் ஐடிஎஸ் சர்டிபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தா நீங்க வந்து என்ன இதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. அடுத்து ஐடிஎல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்னன்னா அதே 10th பிளஸ் வந்து 2 years வந்து ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆர்ஏஎஸ்ல வந்து என்னன்னா ஐடிஎஸ் சர்டிபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிளம்பர்ல வந்து என்ன நீங்க ஐடிஎஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து என்ன அசம்பிளர் வந்து என்னன்னா ஐடிஎஸ் சர்டிபிகேஷன்ஸ் இதுக்கும் வச்சிருக்கணும். கார்பென்ட்ரில வந்து என்னன்னா ஐடிஎஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். லெபார்டரிக்கு வந்து என்ன ஐடிஎஸ் சர்டிபிகேட் இல்லைன்னா 10th வந்து என்ன கம்பல்சரி ஃபார் ஆல். அதோட சேர்த்து சில போஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா உங்க ஐடிஎஸ் சர்டிபிகேஷன்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. இது இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து எலிஜிபிள். சரியா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா வேற என்ன இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்றத அதர் கண்டிஷன்ஸ் வந்து பேசிக் மட்டும் தான் இருக்கும். சரி, இப்ப எப்படி வந்து என்ன அப்படின்னா ரிக்ரூட்மெண்ட் வந்து இருப்பாங்க. ஏதாவது எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏஜ் அந்த ரிலாக்ஸேஷன் வந்து இந்த ஏஜ் கேட்டகரி வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து வேறியா 5 வருஷம் ஃபார் எஸ்சி எஸ்டி, 3 வருஷம் வந்து ஓபிசி, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 10 வருஷம் ஃபார் பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டி. சரியா, 3வது செலக்ஷன்ஸ் இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். அந்த ட்ரேட் டெஸ்ட் எது நடக்கும்னா உங்க ரிலவன்ட் சப்ஜெக்ட் நீங்க எதுல ஐடி முடிச்சீங்க அந்த இதுவும் பிளஸ் ரிட்டன் எக்ஸாம் அதாவது காம்படிட்டிவ் ரிட்டன் வந்து என்ன கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த காம்படிட்டிவ் ரிட்டர்ன்ல இருக்கான கொஸ்டின்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 150 இருக்கும். டைம் வந்து 2 hour 30 minutes இருக்கும். ஓகேவா, இதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் எந்த மாதிரி எஸ்எஸ்சி ஓகேவா, அது 10th ஐடிஐ பிளஸ் வந்து என்னன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து என்ன நமக்கு இருக்கும். சரி, இப்ப பேப்பர் 1 3 தான் படிச்சிருக்காங்க. பேப்பர் 1ல மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். கொஸ்டின் வந்து 50 இருக்கும். பேப்பர் 2ல ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். பேப்பர் 3ல கன்சர்ன் சப்ஜெக்ட் அதாவது நீங்க ஐடில முடிச்சீங்கன்னா அதுக்கான சப்ஜெக்ட் வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து 50 இருக்கும். சரியா, இதுதான் வந்து என்னன்னா எக்ஸாம்ஸ். ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அப்புறம் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஃபைனல் டே வந்து என்னன்னா அதாவது இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. சரி, இப்போ அப்ளை பண்ண நான் சொல்லிட்டேன். கடைசி டேட் வந்து 20th வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்ட் பண்றது வந்து என்ன 20/12/2023, எண்ட் டேட் வந்து என்ன 20th January 2024 வந்து கொடுக்கணும். சரி, அதுக்கப்புறம் வேற இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து என்ன லாஸ்ட் டேட் சொல்லிச்சு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன் 100 வந்து என்ன நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். இதே வந்து இம்பார்ட்டன் பார்க்கணும். சரி, இது பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டேரக்டா வந்து என்னன்னா எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கணும். So, அதுக்கு நீங்க வந்து என்னன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க அதை நீங்க பார்க்கலாம். சரி, இது வந்து ஃபார் டெக்னீஷியனுக்கு. இப்போ நீங்க ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வேகன்சிமே வந்து என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபருக்கு 5 வேகன்சி. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 29th 1 வந்து அதாவது 29th January 2024 வரைக்கும் இருக்கு. சரியா, அதாவது 2 டேட் இருக்கும். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன் சப்மிஷன் பண்றதுக்கு வந்து 20th 29 வந்து ஹார்ட் காப்பி வந்து என்ன நீங்க சப்மிட் பண்ணணும் த்ரூ வந்து என்ன போஸ்டல் மூலம். ஸோ அதுக்கான டேட் சொல்லிருக்காங்க. சரியா, இப்ப அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 27. உங்களுக்கான ஹேண்ட் சேலரி வந்து 49,000 கிட்ட வரும். சரி, அடுத்து இம்பார்ட்டன் வந்து நீங்க எசென்சியல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா +2 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இல்ல நீங்க ஸ்டெனோகிராஃபி முடிச்சதுக்கான டிகிரி முடிச்சதுன்னா அதை வந்து என்ன காமிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, உங்களுக்கான ஜாப் ஸ்பெஷலைசேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்டெனோகிராஃபி ஒர்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து இம்பார்ட்டன் நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேட்டர்ன் எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தலாம். சரி, அதுக்கான அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து என்ன நார்மல் நான் சொன்னது ஆல்ரெடி சொன்னது இதே வந்து என்ன அப்ளை ஆகும். இப்போ மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இதான் இம்பார்ட்டன். அதாவது ஸ்கீம் ஆஃப் காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் வந்து 2 ஹவர்ஸ்ல இருக்கும். சரியா, இப்ப சப்ஜெக்ட் வந்து என்ன ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் அண்ட் வந்து என்ன காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும். இதுல நம்ம பார்க்க வேண்டியது நெகட்டிவ்ஸ் மார்க் வந்து இருக்கு. அதை பார்த்து வந்து என்ன அப்ளை பண்ணணும். சரியா, அதாவது அட்டன் பண்ணும் போதுமே வந்து என்ன பார்த்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, நீங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணீங்கன்னா ஸ்டேஜ் 2 இருக்கும். அதாவது ப்ரொஃபிஷியன்ட் டெஸ்ட் இன் ஸ்டெனோகிராஃபி. இந்த டெஸ்ட் என்ன இருக்குன்னா லாங்குவேஜ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் வந்து ஹிந்தி ஆர் வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ் எடுக்கலாம் இல்ல ஹிந்தி எடுக்கலாம். ஸோ அதுக்கான டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நீங்க வந்து என்ன முடிக்க வேண்டியது இருக்கும். சரியா, இதுக்கப்புறம் வந்து என்ன மெரிட் டெஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் சொல்லிட்டேன். 20th வந்து என்னன்னா ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான பட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கான உங்களுக்கான ஃபீஸ் வந்து என்ன 100 இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன் என்னன்னா நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல அதை வந்து என்னன்னா
9th ஜனவரி 2024 முன்னாடி வந்து இங்க கொடுக்கப்பட்ட அட்ரஸ் வந்து போஸ்ட்ல அனுப்ப வேண்டியது சரியா. இந்த போஸ்ட்ல அனுப்புறதுக்கு சில டீடைல்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதுங்க. நீங்க அதாவது நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ண ஃபார்ம் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுட்டு நீங்க போஸ்டல் அந்த கவர் லெட்டர் இருக்குல்ல, அதுல உங்களோட பேரு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், போஸ்ட் கோடோட அப்ளைட் ஃபார் அந்த கேட்டகரி அதாவது கேண்டிடேட்டோட கேட்டகரி இது எல்லாத்தையுமே அனுப்பணும். பிளஸ் இதோட சேர்த்து என்னன்னா அடிஷனல் டாக்குமெண்ட் நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஃபார் ஃபாலோயிங் டாக்குமெண்ட் மஸ்ட் பி அட்டாச் வித் ஹார்ட் காப்பின்னு சொல்லிங்க. இது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியது சரியா. இப்போ நம்ம டேரக்டா வந்து என்னன்னா ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தலாம். இப்போ நீங்க அதாவது www.ccmp.res.in போட்டீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதுல நீங்க கெரியர் கிளிக் பண்ணி இந்த இதுக்கு வந்தீங்க அப்படின்னா ரெகுலர் பொசிஷன் இருக்கும். சரி, இதுலதான் வந்து என்னன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், டெக்னீஷியன், அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க எந்த இதுல வந்து என்னன்னா எலிஜிபிளா இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஸ்டெனோகிராஃபர் நான் எலிஜிபிளா இருக்கேன்னா இப்போ நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவேன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தேன் அப்படின்னு பார்த்து நீங்க சொல்லியிருப்பாங்க. அப்ளை பண்றதுக்கான எப்போ லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் வந்து 20th ஜனவரி 2007. அதே மாதிரி ஹார்ட் காப்பி அப்ளை பண்றது 29th ஜனவரி. இப்போ 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் ஃபார் டீடைல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான பிடிஎஃப் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். டேரக்ட் அப்ளைனா கிளிக் ஹியர் ஆன்லைன் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பிளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது இது ரிலேட்டடா வந்து ஸ்டெனோகிராஃபர் முடிச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்ற வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.